stop suffering. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் மக்களே. மீண்டுமா இந்த வாரம், இந்த புது வருஷத்தினுடைய முதல் மாதத்தினுடைய இந்த கடைசி வார நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். சென்ற வாரங்கள் முழுவதிலும் நீங்கள் கேட்ட சாட்சிகள், பெற்றுக்கொண்ட வார்த்தைகள், நான் உறுதியாக விசுவாசிக்கிறேன் உங்கள் அநேகருடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாய் கர்த்தருடைய கரத்தை வெளிப்படுத்தி இருக்கும். தேவன் உங்கள் உள்ளத்தை, உங்கள் ஆத்மாவை நிச்சயமாய் புதுப்பித்திருப்பார். காரணம், மக்கள் அநேகர் எங்களை தொடர்பு கொண்டார்கள். அநேகர் அவங்களுடைய விண்ணப்பத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தினார்கள். சிலர் நேரடியாக ஆலயத்துக்கு வருகை தந்திருந்தார்கள். காரணம், இந்த கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சியினுடைய மிக சரியான சூழ்நிலை அநேகர் வாழ்க்கையிலே நாம் இந்த காலகட்டத்துல பார்க்கிறோம். குறிப்பாக வருஷத்தினுடைய தொடக்கத்திலேயே, வருஷத்தினுடைய ஆரம்பத்திலேயே அநேக மக்கள் கவலைப்பட்டு கலங்குகிறார்கள் இல்லையா? இந்த நாள் கூட, இந்த நேரம் கூட, இதோ முதல் வேலை நாளின் துவக்கம், இந்த நாள் முழுவதும், இந்த திங்கட்கிழமை முழுவதும் நீங்கள் பல சவால்களை எதிர்கொண்டிருப்பீர்கள், பல போராட்டங்களை எதிர்கொண்டிருப்பீர்கள். ஆனாலும் நண்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கான விசேஷமான வார்த்தை, நீங்கள் கேட்க போகிற வழிகாட்டுதல், நான் உறுதியாக நம்புகிறேன், நீங்கள் பின்னோக்கி அல்ல முன்னோக்கி செல்ல உங்களை பரிசுத்த ஆவி நடத்தி செல்வார். கண்டிப்பாய் நீங்கள் முன்னோக்கி செல்ல, இதுதான் மிக முக்கியம். நாம் முன்னோக்கி பார்க்கிறவர்களா இருப்பது. எனவேதான் நம்முடைய கண்கள் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டுகிறது, ஒருபோதும் நமக்கு பின்பாக அல்ல. நாம் பின்னிட்டு பார்க்கிறவராய் ஒருபோதும் இருக்கக்கூடாது. அதாவது பின்வாங்குகிற ஒருவராய் தொடர்ந்து நாம் முன்னோக்கி செலுத்துவதே, முன்னோக்கி செல்வதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. எனவே நண்பர்களே, நாம் இன்றைக்கு கற்றுக்கொண்ட, இந்த தொடக்கத்திலே கற்றுக்கொண்ட இந்த வார்த்தையினுடைய வழிகாட்டுதல் என்ன? அதாவது எங்கிருந்து இந்த வார்த்தை துவங்குகிறது? ஒரு சிறு வீடியோ நீங்க பார்க்கும்படி விரும்புகிறேன். அதாவது விசுவாசம் புத்திசாலித்தனத்தோடு சேர்ந்து செயல்படுகிறது. விசுவாசம் மத ரீதியானது அல்ல, அல்லது ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கைக்கு மட்டுமே அது சொந்தம் என்பது அல்ல. விசுவாசம் புத்தி உள்ளதாய் மாறும் பொழுது மட்டுமே அது பலன் தருகிறது. இல்லாவிட்டால் அது மத ரீதியான ஒன்றாக மாறிவிடுகிறது. அதை தான் நீங்கள் கவனிக்கும்படி நான் விரும்புகிறேன். நாம் தொடர்ந்து நிகழ்ச்சியிலே முன்னோக்கி செல்வதற்கு முன்பாய், விசுவாசம், பகுத்தறிதல் இரண்டும் ஒன்றோடொன்று கைகோர்த்து வேலை செய்கின்றன. உலகம் நினைக்கலாம் விசுவாசம் பைத்தியக்காரத்தனமானது என்றால் உண்மையிலே விசுவாசம் புத்திசாலித்தனமானது. நமக்கு சந்தோஷமாயிருக்க உரிமை உண்டு என்று இது கற்றுக் கொடுக்கிறது. இது பயத்தின் வாழ்க்கையை நாம் புறக்கணிக்கும்படி கற்றுக் கொடுத்து வெற்றியின் வாழ்க்கையை கை கொள்ளும்படி கற்றுக் கொடுக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே பலன் தராவிட்டால் இதுதான் நேரம். உங்கள் பகுத்தறிதலையும் விசுவாசத்தையும் பயன்படுத்தி உங்களுடைய உள்ளத்தினுடைய விருப்பங்களை எல்லாம் நீங்கள் நிஜமாக்கி கொள்ள வேண்டிய நேரம். யுனிவர்சல் ஆலயம் தேவனுடைய ராஜ்யம். வாழ்க்கைக்கான நடைமுறை விசுவாசத்தை கண்டடையுங்கள். விசுவாசத்தை குறித்த விளக்கத்தை, புத்தி உள்ள விசுவாசத்தை குறித்த ஒரு தெளிவை நீங்கள் கண்டிப்பா இந்த வீடியோ மூலமாய் பெற்றிருப்பீர்கள். நண்பர்களே, தேவனும் கூட அதுதான் நமக்கு சொல்லுகிறார். நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான். நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான். அவன் பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். நன்றாய் கவனித்தீர்களா? பின்வாங்கி போவானானால். அதுதான் பவுலும் கூட தொடர்ந்து உறுதிப்படுத்துகிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களா இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களா இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். இதை நாம் இரண்டு விதத்திலையும் புரிந்து கொள்ள வேண்டும். சரீரபூர்வமான காரியங்களுக்கும் சரி, குறிப்பாக விசேஷமாக ஆவிக்குரிய காரியத்தை, நம்முடைய பழைய பாவத்துக்குரிய வாழ்க்கைக்கு நம்ம திரும்ப செல்ல முடிவெடுத்தால் நாம் கண்டிப்பா வெற்றி அடைய போவதில்லை. நாம் கெட்டு போக போகிறோம் என்பதுதான் உறுதி. நாம கெட்டு போக பின்வாங்குகிறவர்களா இருக்கக்கூடாது. விசுவாசத்திலே நம்ம போராடுவதை நிறுத்தினால், விசுவாசத்தை குறைத்து கொண்டால், அல்லது தியாகம் செய்வதை தவிர்த்து கொண்டால், ஓய்வெடுக்க விரும்பினால், அந்த நேரம்தான் நம் வீழ்ச்சி துவங்குகிறது. நம்முடைய எதிரி நாம் ஓய்வெடுப்பதையே விரும்புகிறான். ஜெபம் செய்வதிலும் சரி, முயற்சி எடுப்பதிலும் சரி, நம்ம ஓய்வெடுப்பதை விரும்புகிறான்.
எப்போ ஓய்வுன்ற ஒரு மனநிலையை நம்ம ஏற்றுக்கொள்கிறோமோ அங்கேதான் நம் தோல்விக்கு நாமே வழி ஏற்படுத்துகிறோம். எனவேதான் நண்பர்களே, நீங்கள் ஒருபோதும் உங்களுடைய கடந்த காலத்துல உங்களை பிடித்து கொண்ட ஒருவரா இருக்கக்கூடாது. பின்வாங்குவதற்கு அதை ஒரு காரணமா நினைக்காதீங்க. நான் உங்களுக்கு புரிய வைக்க வேண்டுமானால், எத்தனை பேர் சொல்றாங்க, அதாவது நான் என்னுடைய குடும்பத்தை நினைச்சு குடிக்கிறேன், நான் என்னோட வேலை இல்லைன்னு சொல்லி குடிக்கிறேன், எனக்கு சரியான வருமானம் இல்லைன்னு சொல்லி குடிக்கிறேன். ஒரு விதத்துல நம்ம இது புரிந்து கொள்ள கடினமா இருக்கு. வருமானம் இல்லாத ஒருத்தர் எப்படி குடிக்கிறார், வேலையே இல்லாத ஒருத்தர் எப்படி குடிக்கிறார்? நம்ம அந்த பகுதிக்கு அதிகமாய் செல்ல வேண்டியதில்லை. ஆனால் யோசிக்கும்படி சொல்லுகிறேன். இல்லது என்னுடைய குடும்பம் சரியில்லை, என் பசங்க எனக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, நான் குடிக்கிறேன். ஒரு விதத்துல இந்த குடி அப்படின்னு சொல்லும் போது நீங்க என்ன சொல்ல வரீங்க, என்ன நீங்க வெளிப்படுத்துறீங்க அப்படின்னா, நான் விரக்தி ஆயிட்டேன், இந்த சூழ்நிலையால நான் சோர்ந்து போயிட்டேன், அதனாலதான் நான் என்ன நானே மனசை தேற்றிக் கொள்ளும்படி அல்லது என்ன நானே அழித்துக் கொள்ளும்படி இதை செய்கிறேன் என்று நீங்கள் சொன்னார், அப்போ இந்த வசனத்தை யோசியுங்கள். நாம் கெட்டு போக பின்வாங்குகிறவர்களா இராமல் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. மாறாக நம்ம செய்ய வேண்டியது என்ன, அந்த சூழ்நிலைக்காக, அந்த பிள்ளைகளுக்காக, அல்லது அந்த குடும்பத்தை சேர்ந்தவருக்காக, அல்லது அந்த வேலைக்காக, அந்த வியாபார முயற்சிக்காக, அல்லது வருமானத்துக்காக நம்ம பிரயாசப்பட வேண்டுமே தவிர, தேவனோட சேர்ந்து உண்மை தன்மையில போராடுவதன் மூலமாய் நாம் முன்னோக்கி செல்ல வேண்டுமே தவிர, நம்மை நாமே கெடுத்துக் கொள்வதோ, நம்மை நாமே குத்திக் கொள்வதோ, நம்மை நாமே அழித்துக் கொள்வதோ பின்வாங்குவதற்கு அடையாளம் நண்பர்கள். அந்த பின்வாங்குதல் தான் உங்களை சோர்வடைய செய்கிறது. தேவன் உங்க மேல சோர்ந்து போகல, ஆனால் நீங்கள் உங்கள் மீது சோர்ந்து விட்டால் பிரச்சனை. ஆனால் தேவன் மீது விசுவாசம் வைக்கிற ஒருத்தர் எப்படி வாழ்க்கையில ஜெயிக்கிறார், அதிசயங்கள் எப்படி நடைபெறுகிறது, முடியாதவைகள் எப்படி முடியக்கூடியதாய் மாறுகிறது, தீர்க்க முடியாதவைகள் எல்லாம் எப்படி தீர்க்கப்படுகிறது. இந்த சாட்சிகள் உங்களுக்கு ஆதாரமா இருக்கு. சில நேரத்துல நம்ம எல்லோருக்குமே சலிப்பு ஏற்படும், இயற்கை. சில நேரத்துல சோர்வு ஏற்படும். அதாவது தொடர்ந்து நம்ம உடம்பு உழைச்சுக்கிட்டே இருக்கு, ஒரு நேரம் அது ஓய்வு கேட்குது இல்லையா? சில நேரம் உடம்பு அதை கட்டாயமாய் கேட்கும். ஒரு இன்ச்சு கூட நம்மளால நகர முடியாது, ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அது நம்ம உடல் நமக்கு சொல்லுகிறது, இனி நீ என்னை பயன்படுத்த முயற்சித்தால், இனி என்ன கட்டாயப்படுத்தினால் என்னால போக முடியாது என்ற மாதிரி. எனவே சில நேரம் விசுவாசத்துல கூட நமக்கு சில சோர்வுகள், சில பலவீனங்கள் ஏற்படுகிறது. ஆனால் நாம் திரும்ப எழுந்து முன்னோக்கி செல்ல வேண்டுமே தவிர, நாம் பின்னிட்டு பார்ப்பதற்கோ பின்வாங்கி செல்வதற்கோ அனுமதித்தால் வசனம் உறுதிப்படுத்துகிறது கெட்டு போவதற்கு மட்டுமே, கெட்டு போவதற்கு மட்டுமே. ஏனென்றால் பின்வாங்குகிறவர்கள் கெட்டு போகிறவர்கள், நாமோ கெட்டு போக பின்வாங்காமல் என்று பரிசுத்தாவி அவர் ஊழியக்காரர் மூலம் சொல்கிறார். ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். அப்போ விசுவாசத்தினுடைய அடையாளம் என்ன? விசுவாசிக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? விசுவாசிக்கிறவர்கள் முன்னோக்கி பார்ப்பார்கள், விசுவாசிக்கிறவர்கள் முன்னோக்கி செல்வார்கள், விசுவாசிக்கிறவர்கள் சூழ்நிலையை மாற்றுவதற்கான முயற்சிகளில் இறங்குவார்களே தவிர பின்னிட்டு பார்ப்பதில்லை, நிறுத்துவதில்லை. மனுஷனால முடியல, மனுஷர்கள் இல்லைன்னு சொல்லும் போது இந்த தாயினுடைய விசுவாசத்தின் செயல் என்ன? அதுதான் இன்னைக்கு தாயையும் மகனையும் உங்கள் முன்பாக சாட்சியா நிறுத்தியிருக்கிறது. ஒருவேளை நீங்கள் யார் இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ, நீங்களும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில உங்களை பார்த்தால், இப்படிப்பட்ட ஒரு தருணத்தை, ஒரு சூழ்நிலையை கடந்து சென்றால், நண்பர்களே, உங்களுக்கு உதவ நாங்கள் தயாரா இருக்கோம். நீங்க பின்வாங்குவதைப் போல தெரிந்தால், பலவீனம் அடைவதைப் போல தெரிந்தால், உங்களால் முடியவில்லை என்றால், நீங்கள் கண்டிப்பாய் தேவன் உதவியை நிச்சயமாய் நம்பலாம். அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நாங்களும் இங்கே உங்களுக்கு உதவ விரும்புகிறோம். இந்த அற்புதமான சாட்சி கவனிங்கள். நாம் தொடர்ந்து நிகழ்ச்சியில முன்னோக்கி செல்வதற்கு முன்பாக, வணக்கம், என் பேர் ராதிகா. என் வயசு 35 ஆகுது. ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோட வாழ்க்கை ரொம்ப அழிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தது. காரணம்னா, என்னோட குழந்தைக்கு 1.5 வயசுல ஒரு புற்றுநோயானது இருந்தது. அது பிறப்புறுப்பில் அந்த ஒரு பகுதியில் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நான் முதல்ல ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தேன். என் பையனுக்கு அந்த புற்றுநோயானது முற்றிலும் ரொம்ப அழிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையை கொண்டு இருந்தது எங்கள் குடும்பத்துக்குள்ளாக. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நோயை குணமாக்க
யாராலுமே முடியல. எந்த மருத்துவமனைக்கு போனாலும், எந்த டாக்டர் கிட்ட போனாலும், "இல்ல குழந்தையோட வாழ்நாள் முடிவடைஞ்சிருச்சு. 3 மாசத்துக்கு மேல குழந்தை இருக்காது. ஏன்னா புற்றுநோயானது அவன வந்து ரொம்ப அதிகமா பாதிச்சிருச்சு. இனிமே குழந்தைய வந்து பிழைக்க வைக்க முடியாது." அப்படின்ட்டு எந்த டாக்டருமே வந்து என் குழந்தைக்கு வந்து உறுதியா சொல்லல. எல்லாருமே என்ன சொன்னாங்க, "பிழைக்க வைக்க முடியாது." அப்படின்ற ஒரு வார்த்தைய மட்டும் தான் சொன்னாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில என் கண் எதிர்க்க என் குழந்தை இறந்து போறத வந்து ஏத்துக்க எனக்கும் என்னோட கணவருக்கும் விருப்பம் இல்ல. ஸோ ஒரு நாள் நைட்டு நாங்க என்ன தீர்மானிச்சோம், நம்ப குழந்தை இறக்கறதுக்கு முன்னாடி நம்பளே நம்ப உயிர மறிச்சுக்கணும் அப்படின்றதுக்காக, சூசைட் பண்ணிக்கிறதுக்காக, தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக நாங்க முன்னோக்கி போனோம். ஸோ அந்த டைம் என்னோட சித்தி ஒருத்தவங்க வந்தாங்க. ஆலயத்த பத்தி சொன்னாங்க. சொல்லும்போது நான் அப்ப சொன்னாங்க, "அங்க போ. குழந்தை வந்து குணமடைய வாய்ப்பு இருக்கு. நீ எத பத்தியும் யோசிக்காத." அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் எதுவுமே நம்பல. அப்ப வந்து ஆலயத்த பத்தி எனக்கு முழுமையா தெரியாது. தேவன பத்தி முழுமையா தெரியாது. நான் வந்து என்ன யோசிச்சேன்னா, ஒரு ஒரு மருத்துவரால முடியாதது எப்படி அங்க போனா முடியும்? அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்குள்ள இருந்துச்சு. ஆனாலும் என்னோட கணவர் சொன்னாரு, "இல்ல நம்ப எல்லாமே முயற்சி பண்ணிட்டோம். இந்த ஒரு தடவ நம்ப போய் முயற்சி பண்ணி பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லும்போது, முதல் முறையா நான் ஆலயத்துக்கு வந்தேன். வரும்பொழுது போதகர் இருந்தாங்க. வந்து அப்ப அவர்கிட்ட என்னோட பிரச்சனைய பத்தி நான் சொல்லும்போது, பலிபீடத்தின் மேலாக என்னுடைய குழந்தைய வச்சு, எங்கள வச்சு ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு 20 நிமிஷத்துல வந்து எங்களுக்கு ஒரு ஃபோன் வந்தது. நான் வந்து முன்னாள் எந்த மருத்துவமனைக்கு என் குழந்தைக்காக சிகிச்சைக்கு போனேன்னா பண்ண முடியாதுன்னு அனுப்பிச்சாங்களோ, அந்த மருத்துவமனையிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. "குழந்தைய கூட்டிட்டு வாங்க. சீஃப் டாக்டர் வந்திருக்காங்க. சர்ஜரிக்கு ஒத்துக்கிட்டாங்க. நீங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்கன்னு" சொல்லும்போது, முறையா அப்பதான் வந்து நான் நம்ப ஆரம்பிச்சேன். இங்க வந்தா எனக்கு இவ்ளோ ஒரு வல்லமை இருக்கு. எனக்கான ஒரு அதிசயம் கிடைச்சிருக்கு அப்படின்றது நான் அந்த நாள் தான் உறுதியா நம்ப ஆரம்பிச்சு, அன்னிலருந்து நான் முன்னோக்கி போனேன். போனமோ என் குழந்தைக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொன்ன டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணி ஒரு உறுப்போட எடுத்துட்டாங்க. ஒரு உறுப்பு இல்லனாலும் ஆப்ரேஷன் பண்ணி முடிஞ்சாலும் குழந்தையோட வாழ்நாள் பார்த்தீங்கன்னா 3 மாசம். வெறும் 90 நாள்னு எழுதி என் கையில குடுத்துட்டாங்க. இதுக்கு மேல குழந்தை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் தீர்மானிச்சேன், யாராலும் முடியாத ஒரு ஆப்ரேஷன பண்ண வைக்கும்பொழுது, தேவனால இத ஏன் குணப்படுத்த முடியாது? அப்படின்னு வந்து நான் தேவனிடத்துல வந்து ஒரு பொருத்தனை செஞ்சேன். நான் வந்து 1 மாசமா நடந்துட்டு இருந்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு. முடியாத பட்சத்துல ஒரே நாள் ஆலயத்துக்கு வந்த பிறகு தேவன் என்னோட வாழ்க்கைய மாத்துனார். அப்போ அந்த விஷயம் நடந்தது உண்மைன்னா, என்னோட குழந்தை வாழ்க்கையில இருக்க இந்த புற்றுநோய் முற்றிலும் விடுதலையாகணும். நான் மருத்துவரோட வார்த்தைய நான் நம்ப மாட்டேன். உங்களோட வார்த்தைய நான் ஏத்துக்கிறேன். அப்படின்னு சொல்லி நான் ஒரு பொருத்தனை செஞ்சு தேவனோட தனிப்பட்ட விதத்துல நான் ஒரு பொருத்தனை செஞ்சேன். நான் பொருத்தனை செஞ்சு அந்த பொருத்தனைய கூட நான் நிறைவேத்தல. ஆனா டாக்டர் சொன்ன 3 மாசத்துக்கு முன்னாடியே 3 வாரத்துல என் குழந்தைக்கு புற்றுநோய் இல்லன்னு கையில எனக்கு ரிப்போர்ட் வந்துருச்சு. என்னால அத நம்பவே முடியல. அப்ப மீண்டும் எந்த டாக்டருமே நம்பல. திரும்பி திரும்பி என் குழந்தைய கொண்டு எல்லா இடத்துலயும் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அவங்க எங்கெல்லாம் சொல்றாங்களோ அங்கெல்லாம் வந்து நான் பலிபீடத்துல வந்து பிரேயர் பண்ணிட்டு என்னோட பொருத்தனைய வச்சுட்டு நான் போனேன் நானு. போகும்போது அந்த டாக்டர் நம்பவே இல்ல. என் கையில கேன்சர் இருக்குன்றதுக்கான ரிப்போர்ட் இருக்கு. ஒரு உறுப்பு அவனுக்கு இல்லன்றதுக்கான ரிப்போர்ட்டும் என்கிட்ட இருக்கு. ஆனா இன்னைக்கு நடந்த சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, கேன்சரே இல்லன்ற ரிப்போர்ட் இப்பவுமே வருது. எந்த டெஸ்ட் எடுத்தாலும் அவனுக்கு கேன்சர் இல்லன்ற ரிப்போர்ட் தான் வருது. இந்த சம்பவம் வந்து இவனோட 1.5 வயசுல நடந்தது. இன்னைக்கு என் பையனுக்கு 13 வயசு ஆகுது. இன்னைக்கு நான் டெஸ்ட் எடுத்தா கூட என் பையனுக்கு கேன்சர் இல்ல அப்படின்ற ரிப்போர்ட் மட்டும் தான் குடுத்திருக்கு. தேவன் வந்து என் வாழ்க்கையில வந்து எத முடியாதுன்னு நான் நினைச்சேனோ அது முடிச்சு தேவன் யாருன்னு எனக்கு தெரிவிச்சாரு. ஸோ நான் வாழ்க்கையில முன்னோக்கி போகும்போது ஆனாலும் போக போக என்னோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, நான் இன்னும் அதிக நெருக்கமாகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இருக்கும்பொழுது, வாழ்க்கையில நெறைய பிரச்சனை. ஒரு குழந்தையோட வியாதி குணமானதுக்கு அப்புறம், குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை அதிகமாச்சு. என் கணவர் வந்து குடிப்பழக்கத்துக்கு ரொம்ப அடிமையானாரு. என்னால நான் எவ்ளோ பண்ணியுமே அத மாத்த முடியல. அவர் அந்த குடிப்பழக்கத்துலேருந்து என்னால விடுதலையாக்க முடியல. காரணம் என்னோட குடும்ப சூழ்நிலை அந்த மாரி இருந்தது. ஒரு பக்கம் வறுமையில இருந்தேன். இன்னொரு பக்கம் என்னோட திருமண வாழ்க்கையில நிம்மதி இல்லாத இருந்தேன். அப்ப நான் யோசிச்சேன், "ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? எனக்கு ஒரு ஆலோசனை குடுங்க." அப்படின்னும்போது நான் திரும்பி பலிபீடத்து முன்பாக நின்னு நான் திரும்பி பிரேயர் பண்ணேன். பிரேயர் பண்ணும்போது அப்ப நான் யோசிச்சேன். முதல்லாம் வந்து நான் வந்து வேலைக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் குடுத்தேன். வார நாட்கள்ல வந்து சரியா வந்து சர்ச்சுக்கு வரமாட்டேன் நானு. அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் வருவேன். என்னோட வேலையில தான் நான் முதலிடமா இருந்தேன். ஏன்னா, எனக்கு குடுத்த பொறுப்பு நான் வேலை செய்ய செய்ய என்ன வந்து மேல மேல வந்து பொறுப்பாளியா அதிகரிச்சாங்க. ஸோ எனக்கு வந்து அதுல தான் அந்த இன்ட்ரெஸ்ட் போச்சு. நான் வந்து ஆலயத்துல விட்டு ரொம்ப நெருக்கம் இல்லாத மாரி நான் கொஞ்சம் உணர்ந்தேன். அப்ப நம்ம வந்து கேட்கும்போது ஆனா வேலையில நான் இருந்தாலும் என்னோட திருமண வாழ்க்கையும், என்னோட வாழ்க்கையும் வந்து அழிக்கப்பட்ட சூழ்நிலையில தான் இருந்தது. கொஞ்சம் கூட மாற்றமே இல்ல. ஒரு நாள் வந்து என்னால தீர்க்க முடியாத பிரச்சனை குடும்பத்துல ஏற்படும்போது தான் நான் தேவனிடத்துல கேட்டேன்.
கேட்டேன். நான் என்ன செய்யணும்? நான் என்ன தவறா ஏதாவது பண்ணியிருக்கேனா? அப்படின்னு வந்து எனக்குள்ள உணரும் பொழுது, அப்ப நான் முதல்ல வந்து மீட்டிங்ல வந்து பாஸ்டர் வந்து பரிசுத்த ஆவிய பத்தி பேசுனாங்க. அப்ப நான் அத உணர்ந்தேன். சரி, நமக்குள்ள முதல்ல பரிசுத்த ஆவி இருக்கும் பொழுது, எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம அத வந்து எதிர்த்து நிக்க முடியும். பிரச்சனைய வந்து எதிர்த்து நிக்கும்போது பிரச்சனை நம்மள விட்டு விலகிடும்ன்றத வந்து உணர்ந்தேன். அப்ப நான் முதல்ல என்ன பண்ணேன்னா, பரிசுத்த ஆவி தேடுறதுக்காக நான் எதெல்லாம் முதல்ல செய்யாம இருந்தேனோ, ஆலயத்துக்கு தொடர்ந்து வர ஆரம்பிச்சேன். மீட்டிங்ல கலந்துப்பேன். ஊழியம் பண்ண ஆரம்பிச்சேன். நெறைய விஷயம் தேவனிடத்துல நெருக்கமா இருக்க ஆரம்பிக்க என்னோட வாழ்க்கையில வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் ஏற்பட்டது. அப்பவும் வந்து நான் யோசிச்சேன். இது கொஞ்சத்த வந்து நான் ஏத்துக்கல. முழுமையா என்னோட வாழ்க்கை மாறணும் அப்படின்னும்போது தான் நான் யோசிக்கும் பொழுது தான் எனக்கு தோணுச்சு. இல்ல, நான் வந்து தேவன முதலிடத்துல வைக்கல. நான் ஒரு துணையாளராவும் இருந்தேன். ஆனாலும் நான் தேவன வந்து முதலிடத்துல வைக்காம இருந்தது வந்து எனக்கு உணர ஆரம்பிச்சேன். முதல்ல நான் ஏன் தேவன் முதலிடத்துல வைக்கல? எது நமக்கு இது தடையா இருக்குதுன்னு யோசிக்கும் பொழுது என்னோட வேலையும் நான் சம்பாதிக்கிற அந்த சம்பாதனையும் தான் எனக்கு பெருசா தெரிஞ்சது. ஏன்னா, அப்ப என்னோட குடும்ப சூழ்நிலை அழிக்கப்பட்டதா இருந்ததுனால. அப்ப நான் யோசிச்சேன். முதல்ல நான் அதிலிருந்து விடுதலையாய் வெளியில வரணும். ஏன்னா, நான் செய்யக்கூடிய வேலையில வந்து நெறைய வந்து பிரச்சனைகள். நேர்மையான வழியில போகக்கூடியவா இல்ல. எனக்கு மேல இருக்கிற அதிகாரிங்க சொல்லக்கூடிய அந்த அந்த ஒரு செயல நான் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருப்பேன். ஆனா, அது தவறுன்னு தெரிஞ்சும் ஆனா என்னால வந்து அத விட்டுட்டு வர முடியல. ஏன்னா, என்னோட வேலை, எனக்கு இந்த சம்பளம் குடுக்குறாங்க. என்னோட சூழ்நிலை இப்படி இருக்கு அப்படின்னு தான் யோசிச்சேன். அப்ப நான் தேவன்கிட்ட கேட்டேன். நான் கேட்கும்போது தேவன் எனக்கு உணர்த்த வந்து முதல்ல நான் அந்த வேலையிலேருந்து வெளியில வரணும். வந்ததுக்கு அப்புறமா அப்ப யோசிச்சேன். அப்ப நான் துணிச்சலா, ஆனா எனக்குள்ள நெறைய குழப்பம் இருந்தது. நம்ம வேலைய விட்டுட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஏது செய்வோம்? நமக்கு வழி இல்லையே! நமக்கு நிலைமை இல்லையேன்னு யோசிச்சேன். ஆனா ரொம்ப குழப்பத்திலே 1 மாசமா வந்து நான் அந்த குழப்பத்திலேயே வந்து செய்ய ஆரம்பிச்சும்போது, மேல மேல வந்து எனக்குள்ள வந்து நெறைய கஷ்டங்கள் தான் வந்தது. அந்த குழப்பத்துக்கான தெளிவான தீர்வு என்னால கிடைக்க முடியல. நான் திரும்பி யோசிச்சேன். எனக்கான தெளிவான பதில் கிடைக்கணும்னா தேவன்கிட்ட மட்டும் தான் முடியும்னு. திரும்பி நான் தேவனிடத்தில் வந்து கேட்கும்போது எனக்கு சரியான பதில் குடுத்தார். நான் வந்து துணிச்சலா முடிவெடுத்து என் வேலைய விட்டு விலகி வந்துட்டேன். வேலைய விட்டு விலகி வந்த அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, என்னோட கல்யாணம் ஆகி 14 வருஷமா குடிச்சிட்டு இருந்த என் கணவர் இன்னைக்கு குடிய முற்றிலும் விட்டுட்டாரு. குடி இல்ல, கணவரோட வாழ்க்கையில குடி இல்ல. இப்ப அந்த வேலைய நான் விட்டுட்டாலும், தேவனிடத்தில் இன்னும் அதிகமா நெருக்கமா இருக்கிற மாரி இன்னும் ஆலயத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்திலும் வந்து கலந்துக்க ஆரம்பிச்சேன். எதெல்லாம் நான் செய்ய மாட்டேனோ, இப்ப அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சேன். என் கணவர் அந்த குடிப்பழக்கத்துல இருந்து விடுதலை ஆயிட்டாரு. இப்ப எனக்கு வேலை இல்லனாலும், என்னோட சொந்த தொழில நான் செய்ய ஆரம்பிச்சேன். நான் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறத விட, இப்ப நான் வீட்ல இருந்து செய்ற சம்பாதனையும் எனக்கு அதுவே வந்து போதுமானதா இருக்குது. என்னோட வந்து தேவைகள வந்து நிறைவு செய்யக்கூடிய ஒரு போதுமானதா இருக்கு. காரணம் என்னன்னா, நான் தேவனிடத்துல முன்னோக்கி போகும்பொழுது, தேவன் எனக்கான ஆலோசனை குடுக்குறாரு. அவர நான் முதல் இடத்துல வைக்கும்பொழுது, எனக்கான தேவைய அவர் சந்திக்கிறாரு. நான் இப்போ வந்து ரொம்ப பெலனா இருக்கேன். எல்லா ஆலயத்துல நடக்கிற காரியத்துல நாங்க கலந்துக்கிறோம். இன்னைக்கு நானும் என் குடும்பம் முழுவதும் தேவனுடைய ஆலயத்துல இருக்கோம். முழு சந்தோஷத்தோட இருக்கோம். பிரச்சனை எங்களுக்குள்ள இருக்கு. இருந்தாலும் அந்த பிரச்சனையை எதிர்த்து நிற்க வந்து தேவனிடத்துல எங்களுக்கு பலன் அதிகமா இருக்கு. நாங்க வந்து எந்த பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனையை முன்னாடி வைக்கல. தேவனை முதல்ல வைக்கிறோம். எங்களோட பிரச்சனை எங்களுக்கு தெரியாமலே அது காணாம போகுது. நல்லது நண்பர்களே, யார் நீங்கள் இந்த சாட்சியை கூர்ந்து கவனித்தீர்களோ, ஒவ்வொரு விளக்கங்கள் நான் மேலும் உங்களுக்கு அதிகமாய் சொல்ல வேண்டியதில்லை. கண்டிப்பா இதோடு நிறுத்தப்படவில்லை. ஒவ்வொரு தடவை ஒரு நபர் விசுவாசத்தை வெளிப்படுத்தும் பொழுதும் அங்கே அதிசயம் நடைபெறுகிறது. நீங்கள் நினைக்கிறீர்களா கர்த்தருடைய அதிசயங்கள் நின்று விட்டன என்று? ஆண்டவர் அதிசயம் இனி செய்யறது இல்லையா? அவரால் இனி அதிசயம் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? வசனம் மேலும் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற ஒருத்தருக்கு இன்றும் அவர் அற்புதங்களை செய்கிறார். இன்னொரு அற்புதமான சாட்சி நான் முன்வைப்பதற்கு முன்பாய் யூனிவர்சல் ஆலயத்தில் நடைபெறுகிற காரியங்களை குறித்த ஒரு சிறு அட்டவணையை கவனிக்கும்படி விரும்புகிறேன். நீங்க ஒருவேளை முதல் தடவையா அந்த நிகழ்ச்சி பார்க்க நேரிட்டு இருந்தால் அட்டவணையை நன்றாய் கவனிங்க நண்பர்கள். ஒவ்வொரு நாளும் தீர்வுகள், ஒவ்வொரு நாள் பிரச்சனைகளுக்காக. ஏனெனில் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிறப்பு ஜெபம் உண்டு. திங்கட்கிழமை உங்கள் பொருளாதாரத்திற்கான ஜெபம், செவ்வாய்க்கிழமை பரிசுத்த குணமாக்குதலின் கூட்டம், புதன்கிழமை ஆவிக்குரிய வளர்ச்சி மற்றும் வேதாகம பாடம், வியாழக்கிழமை குடும்பத்திற்கான ஜெபம் மற்றும் அன்பின் வாழ்க்கைக்காக, வெள்ளிக்கிழமை விடுதலைக்கான ஜெபம், சாபங்களை உடைக்க மற்றும் எதிர்மறையான சக்திகளை வேரோடு அழிக்க, சனிக்கிழமை தீர்க்க முடியாத வழக்குகளை சரிபடுத்துவதற்கான ஜெபம், ஞாயிற்றுக்கிழமை தேவனோடு உடனான தொடர்பு மற்றும் குடும்பத்திற்கான ஜெபம். நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்ததை போல விசுவாசிக்கிறவர்களுக்கு இன்னமும் இந்த காலகட்டத்திலும் 2024 தேவன் அற்புதங்களை செய்கிறார். எனவேதான்
நான் விசேஷமா உங்களை வருகிற ஞாயிற்றுக்கிழமை என்று வரவேற்கிறேன். காலை 9:30 மணி விசேஷமான கூட்டத்துல வரும்பொழுது தவறாமல் அற்புதத்தினுடைய ஒரு துளி தண்ணீரை உங்களுடைய பாட்டில் தண்ணீரில், அதாவது நீங்கள் கொண்டு வர போகிற பாட்டில் தண்ணீரில் பெற்றுக்கொள்ளும்படி கொண்டு வாருங்கள். நாளைய நிகழ்ச்சி மறக்காதீர்கள். நாளைய நிகழ்ச்சி தவறவிட வேண்டாம். நாளை மறுநாள் புதன்கிழமை நிகழ்ச்சி தவறவிட வேண்டாம். குறிப்பாக இந்த வாரம் இந்த பாட்டில் தண்ணீரை பயன்படுத்தியதன் மூலமாய் அதுல ஒரு சொட்டு அற்புதத்துக்கான தண்ணீர் விடப்பட்டு இந்த தண்ணீர் ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த விசுவாசத்திலே பருகின மக்கள் பெற்ற அதி அற்புதமான சாட்சிகளை நீங்கள் கேட்பீர்கள். அவர்கள் வலியிலிருந்து சுகமானதை, வியாதியிலிருந்து சொஸ்தமானது நீங்கள் சாட்சியாய் கேட்பீர்கள். எனவேதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்களும் கூட ஒரு அற்புதத்துக்கு, ஒரு அதிசயத்துக்காய் காத்து கொண்டிருந்தால் எங்கள் சிறப்பு விருந்தினராயிருங்கள். ஒரு பாட்டில் தண்ணீர் வரும்போது எடுத்துக்கொண்டு வாருங்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கர்த்தர் வல்லமை வெளிப்படும்படியா இதோ இந்த சாட்சி நாம் கவனிக்கலாம். என் பேர் நாதியா. நான் ஆலயத்தில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி பயம், பதட்டம், தாழ்வு மனப்பான்மை, எப்போதும் எதிர்மறையான எண்ணமுடைய பெண்ணாக இருந்தேன். சிறு வயதிலேயே நான் ஸ்கூல் படிக்கும் போதே யாருமே என்னை நம்ப மாட்டேங்கிறாங்க. நான் என்ன செய்யறேனோ அதில் அர்த்தமே இல்லை, நான் அசிங்கமாக இருக்கேன், நான் பண்ணுறது சரியில்லைன்னு எனக்கு தோணும். எனக்கு தன்னம்பிக்கையே கிடையாது. நான் எது செய்யறேனோ அதில் சரியில்லைன்னு நினைப்பேன். எனக்கு கிடைக்க வேண்டிய கவனம் கிடைக்காததுனால நான் எப்போதும் மன அழுத்தமாக இருப்பேன். தற்கொலை எண்ணமானது இருந்தது. நான் எப்படியாவது சாகணும்னு நினைச்சேன். நான் இறந்துட்டா இப்ப என்ன கடந்து போயிட்டு இருக்கணும், அதை கடந்து போக வேண்டியதில்லை, எல்லாமே சரியாயிடும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் இந்த மாதிரியான பிரச்சனையை கடந்து போறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா என்னோட தாயாருக்கு முன்னாடி, என்னோட நண்பர்கள் முன்னாடி எல்லாமே சரியா இருக்க மாதிரி இருக்கும். நான் இதை பத்தி ஒரு நாள் கூட அவங்க கிட்ட விலைக்கு சொன்னதில்லை. ஏன்னா நான் நினைச்சா அவங்க அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒருவேளை நான் இதை சொன்னா அவங்க எப்படி நடந்துப்பாங்கங்கிறத பார்த்து நான் பயந்தேன். என்னோட ஸ்கூல்ல படிப்பு, கிரேட் எல்லாமே நல்லா இருக்கும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நான் நல்லா இருக்க மாதிரி இருக்கும், சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் எனக்குள்ள வெறுமையா இருக்கேன், தனிமையா இருக்கேன், எனக்குள்ள சோகமானது நிறைய இருக்கு. இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. நான் என்ன கடந்து போறேங்கிறது யாருக்குமே தெரியாது. என்னுடைய அப்பா தான் என்னை யூனிவர்சல் ஆலயத்துக்கு கூட்டிட்டு வந்தாரு. அந்த தருணத்துலதான் சிறப்பு நிகழ்ச்சிகள், தொடர் சங்கிலி ஜபம் அதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. ஆனா நான் உண்மையா, நேர்மையா, விசுவாசத்தோட கலந்துக்கல. நான் சில நேரத்துல வருவேன், சில நேரத்துல வரமாட்டேன், அந்த மாதிரி தான் நான் இருந்தேன். ஆனா நான் ஒரு நாள் தீர்மானிச்சேன், இனிமேல நான் இதே மாதிரி இருக்கக்கூடாது, நான் இதை ரொம்ப கவனமா எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன். நான் தொடர் சங்கிலி ஜபத்துல மிகவும் கவனமா இருந்தேன். நான் இந்த தொடர் சங்கிலி ஜபத்துல என் வாழ்க்கையை மாத்திப்பேன். அதனால நான் எல்லா நாளும் ஆலயத்துக்கு போனேன். புதன்கிழமை பரிசுத்த ஆவியானவர் கூட்டத்துக்கு வந்தேன், வெள்ளிக்கிழமை விடுதலைக்கான கூட்டங்களுக்கு வந்தேன். இந்த மாதிரி நான் கூட்டங்களுக்கு தொடர்ந்து வரும்பொழுது எனக்கு அது உற்சாகத்தை தந்தது. மேலும் நான் காட்லிவுட் குரூப்லயும் கலந்துக்கிட்டேன். அதில் நிறைய விதமான டாஸ்க் இருந்தது. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு பொண்ணு அந்த டாஸ்கை நான் பண்ணும் போது பலமா உணர்ந்தேன். நான் தொடர் சங்கிலி ஜபத்திலையும் ரொம்ப கவனமா கலந்துக்கிட்டு காட்லிவுட் டாஸ்க் எல்லாத்தையும் பண்ணும் பொழுது நான் இனிமேலும் அதே பழைய நபரா இல்லை. நான் சோகமா இல்லை, எனக்குள்ள தன்னம்பிக்கையானது இருக்கு. இன்னைக்கு இப்போ யாருடைய உறுதிப்படுத்துதலும் எனக்கு தேவை கிடையாது. நீ இதை பண்ணணும், நீ அதை பண்ணணுங்கிறது தேவையில்லை. ஏன்னா எனக்குள்ள தன்னம்பிக்கை இருக்கு. நான் நம்புறேன், நான் எதை செய்யறேனோ சிறந்ததா செய்யறேன். நான் இந்த மன அழுத்தம், பயம், தற்கொலை எண்ணத்துல இருந்து விடுதலையான பிற்பாடு நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னதுன்னா, பரிசுத்த ஆவியானவர். அன்னையில இருந்து நான் இன்னும் அதிகமா என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முதலீடு செஞ்சேன். நான் அதிகமா உபவாசம் இருந்தேன், அதிகமா ஜபிச்சேன், நடுராத்திரியில எழுந்து ஜபிச்சேன். என்னுடைய சிறந்த நோக்கங்களை நான் தேவனோடு செஞ்சேன். நான் அதிகமா பிஷப்போட மெசேஜ் எல்லாம் கேட்டேன். புதன்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை கூட்டங்கள்ல கலந்துக்கிட்டேன். பாஸ்டர் என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதன்படியே செய்ய ஆரம்பிச்சேன். ஒரு வெள்ளிக்கிழமையில தான் நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டேன். அந்த நாள் பாஸ்டர் ஒரு சிறப்பு நோக்கத்தை ஏற்படுத்தினாரு. எல்லாரையும் பீடத்தை முன்னாடி கூப்பிட்டாரு. நானும் பீடத்துக்கு முன்னாடி போனேன். ஏன்னா எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும். அந்த நாள்ல தான் நான் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். என்னோட முழு பலத்தோட நான் அவரை தேட ஆரம்பிச்சேன். எனக்குள்ளாக அந்த உறுதியானது இருக்கு. அந்த நாளிலிருந்து எனக்குள்ள சமாதானம் இருக்கு. தேவன் என் கூட இருந்தாருன்னா நான் எல்லாத்தையும் செய்ய முடியுங்கிற உறுதியானது எனக்குள்ள இருக்கு. இனிமேலும் நான் தாழ்வு மனப்பான்மையில இல்ல, மன அழுத்தத்துல இல்ல, தற்கொலை எண்ணத்துல இல்ல. நான் சொன்ன எந்த விஷயமும் இனிமே என் வாழ்க்கையில கிடையாது. நான் உதவியாளரா இருக்கேன். எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு. எனக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை நான் மற்றவங்களுக்கு கொடுக்கறவங்களா இருக்கேன். என் வாழ்க்கையை தேவன் முழுமையா மாற்றி இருக்காரு. நான் முன்பு இருந்த அதே நபர் இன்னைக்கு கிடையாது. நல்லது நண்பர்களே, நிகழ்ச்சியினுடைய இறுதிக்கு நாம் வந்திருக்கிறோம்.
இந்த நேரம் இந்த அருமையான பாடல் ஒலிக்கிற தருணம், நீங்கள் உங்களுடைய பாட்டில் தண்ணீரை ஆயத்தப்படுத்துங்கள். உங்கள் வீட்டிலே அதை ஆசீர்வதிப்பேன். குடும்பத்தாரோடு சேர்ந்து நீங்கள் பருகலாம். ஆனால் அதிசயங்களுக்கான ஒரு துளி தண்ணீர் விசுவாசிக்கிறவர்களுக்கு, கண்டிப்பாய் விசுவாசிக்கிறவர்களுக்கு, தேவன் வார்த்தையை விசுவாசிக்கிற மக்கள் நீங்கள் யாரா இருந்தாலும், உங்களுக்கு ஒரு அதிசயம் தேவையானால், உங்களுக்கு அது நடைபெறும் என்ற விசுவாசம் இருந்தால், நீங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை எங்கள் சிறப்பு விருந்தினர் பாடல் ஒலிக்கும் சமயம் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் சற்று நேரத்திலே ஜெபத்திலே ஒன்றிணையலாம். பரலோகத்தின் தேவன் நீர், எப்போதும் வாழ்கிறீர். ஓ தேவனே சுவே, நீரென்றும் மேலானவர். துதர்களுமை பாடிட, ஜனம் போற்றிட, கடைசி நாளில் திரும்ப வருவீரே. ஓ ஆல்பா ஓமெகா, தேவ ஆவியே வாரும் 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 இயேசுவே. ஓ ஆல்பா ஓமெகா, தேவ ஆவியே வாரும் 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 இயேசுவே. ஜெபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். சர்வ வல்லமையான தேவனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகிய ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற சென்னையில இருக்கிற மக்கள், தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்திலே, கிராமத்திலே, பகுதியிலே, ஆண்டவரே, இந்தியாவின் எந்த மாநிலத்தில் அவர்கள் இருந்தாலும் சரி, உம் சக்திக்கு எந்த அளவோ எந்த தடையோ இல்லை. இந்த நேரம்தான் அந்த நேரம்தான் என்பது இல்லை. எந்த நேரத்திலும், எந்த நாளிலும், எந்த கிழமையிலும், எந்த சூழ்நிலையிலும் நீர் விசுவாசிக்கிறவர்களுக்கு விசேஷமாய் உன் வார்த்தையின் மேல் தன் விசுவாசத்தை வைக்கிறவர்களுக்கு அற்புதங்களை செய்கிறீர். இந்த திரை வழியா யாரெல்லாம் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த ஜபத்திலே விசுவாசத்தை ஒன்றிணைக்கிறார்களோ, அவர் மருத்துவமனையில் இருந்தாலும் சரி, சிறைச்சாலையில் இருந்தாலும் சரி, தேவனே, ஒரு வியாதி படுக்கையிலே வீட்டிலே படுத்துக் கொண்டிருந்தாலும் சரி, ஒரு மன உளைச்சலோடு இன்றைக்கு வேலை முடித்து வீட்டுக்கு திரும்பி இருந்தால், இந்த நேரம் சற்று முன்புதான் இவர் வீட்டுக்கு வந்தார். பலவிதமான போராட்டங்களை வெளியிலே சந்தித்தவராய், அல்லது சில நஷ்டங்களை கூட சந்தித்திருக்கலாம். இந்த ஜபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த ஜபத்தின் மூலமாய் இவரை தொடுவாராய். இந்த வார்த்தைகள் இவர் உள்ளத்திலே சென்று அங்க இருக்கிற எல்லா சலிப்பை நீக்கட்டும், விரக்தியை நீக்கட்டும். இவருக்குள் இருக்கிற அந்த கடுகளவு விசுவாசத்தை புதுப்பியும் தேவன். தனக்குள் இருக்கிற அந்த சிறு நம்பிக்கையை அனல் மூட்டும். அதன் மூலம் இனி தன்னை தானே அழித்துக் கொள்கிற ஒருவராய் இல்லாமல், பின்வாங்கி செல்கிற ஒருவராய் இல்லாமல், முன்னோக்கி செல்லும்படி, தன்னுடைய மீதம் இருக்கிற சக்தியை ஒன்று திரட்டி முன்னோக்கி செல்லும்படி, அதனோட அடையாளமா இந்த தண்ணீரை கர்த்தர் தாமே அபிஷேகிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். இதிலிருந்து பருகுகிறவர் உம்முடைய ஜீவனையும் புதுப்பித்தலையும் பலனையும் பெற்றுக் கொள்வார். இயேசுவின் பெயரால் இந்த ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருத்தர் மீதும், விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தர் மீதும் நானும் வல்லமை அறிக்கை செய்கிறேன். நன்றி ஆண்டவராகிய இயேசுவே, ஆமென். கர்த்தருடைய வல்லமை உங்களை, உங்கள் குடும்பத்தாரை தோற்றதிலே எனக்கு எந்த சந்தேகம் இல்லை. நீங்கள் தண்ணீரை பருகலாம் நண்பர்களே.
உங்கள் சாட்சிகளை லைவ் சாட்டிலே பதிவிடுங்கள். நேரடியா எங்களை வந்து அணுகுங்கள். நாளை இரவு மீண்டும் இதே நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை இன்னும் அற்புதமான சாட்சிகளோடு, கர்த்தருடைய வழிகாட்டுதலோடு தேவன் உங்கள் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9384638738. நன்றி.